வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹவு டு மேக் லைஃப் மோர் ஹாப்பி அப்படின்ற டாப்பிக்கில் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக ரீஃப்ரேம் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நமக்கு வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கிறது மூலயமா நம்மளோட வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் டெய்லி. நம்ம எப்போ நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கவலைகள் குறைந்து இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக திங்க் பண்ணுறேன். நம்ம யூனிவர்ஸ் நமக்காக எவ்வளவோ கொடுக்குது. நம்ம அம்மா அப்பா, நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உடுத்துகிற உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், படிப்பு, நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மூன்றாவது விஷயம், நியாயமான எதிர்பார்ப்புகள், செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளோட எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும்போது ஏமாற்றங்கள் குறையும், அதனால் நம்மளோட லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இது தாங்க பெரிய பிரச்சனை. நம்ம மக்கள் எல்லாருமே இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள், கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது தேவையில்லாத பேர்டன் வருது, தேவையில்லாத கஷ்டங்கள் வருது அவங்களுக்கு. நம்மளால் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண முடியும், இன்றைக்கி இதை கற்றுக்க முடியும், இன்றைக்கி இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்றைக்கி கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ண முடியும், இவ்வளோ கொஷின்ஸ் படிக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா மற்ற விஷயங்கள் தன்னால் அமையும். அடுத்தது அஞ்சாவதாக, லெட் கோ ஆஃப் பர்ஃபெக்ஷன். யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லைங்க. பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஸோ இம்பர்ஃபெக்ஷனை எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கணும். எப்போ நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்குறோமோ அப்போ நம்மளுக்கு கவலைகள் குறையும். இப்போ நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும், கோல்டன் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிலாம் திங்க் பண்ணுறது விட்டு நமக்கு இருக்கிற ஃபேஸை நமக்கு நம்ம அழகு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றத விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃப்பு. ஆறாவதாக, செலிப்ரேட் ப்ரோக்ரஸ் நாட் ஜஸ்ட் ரிசல்ட்ஸ். நீங்கள் ஒரு ரிசல்ட்டை மட்டும் கொண்டாடாமல் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள், ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்களையும், இப்போ நீங்கள் ஒரு 100 படி ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல, அப்போது நீங்கள் ஒரு 10 படியாக ஏறும்போது 10வது படி ஏறும்போது அது ஒரு முன்னேற்றம். அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 படி ஏறத்துக்கான சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ரோக்ரஸஸையும் செலிப்ரேட் பண்ணுறது மூலயமா ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருக்கும். ஏழாவதாக, எம்ப்ரேஸ் குட் எனஃப் மூமெண்ட்ஸ்.